வீட்ல எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமா இருக்காங்க. பாட்டி, அஞ்சலி எல்லாருமே சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்ட்டா வராங்க அபி. "இங்க பாருங்க வளையல், நான் வளையல் வாங்கிட்டு வந்திருக்கேன் உங்களுக்காக" அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறாங்க. அத பார்த்தோனே அஞ்சலி அவ்ளோ சந்தோஷப்படுறாங்க. "அபி வளையலா?" அப்படின்னு சொல்லிட்டு. "இல்ல நான் வந்து கோயிலுக்கு போனேன். அங்க ஒரு பெரியவங்க சொன்னாங்க. வளையல் வந்துட்டு மாசமா இருக்க பொண்ணு நெறைய போட்டா ரொம்ப நல்லது. அந்த வளையல் சத்தம் கேட்டாலே அந்த குழந்தை அவ்ளோ சந்தோஷப்படும்" அப்படின்னு சொன்னாங்க. "அதனால தான் நான் உங்களுக்கு வளையல் வாங்கிட்டு வந்திருக்கேன். நம்ம வீட்ல இருக்க எல்லாரும் சேர்ந்து போட்டு விடலாம்" அப்படின்னு அபி சொல்றாங்க. அத கேட்டோனே அப்படியே கோவம் வருது சுந்தரிக்கு. "என்ன பேசிட்டு இருக்க? பாட்டி என்ன இப்ப சொன்னாங்க? 5வது மாசம் தான் வளகாப்பு பண்ணணும்னு சொன்னாங்க. நீ என்ன இப்படி பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி கேட்குறாங்க. அவங்க வளகாப்பு தான் 5வது மாசம் பண்ணணும்னு சொன்னாங்க. ஆனா வளையல் போட்டு விட வேணாம்னு யாரும் சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்றாங்க. "சரி போட்டு விடலாம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க. "பாட்டி நீங்க வந்து ஃபர்ஸ்ட்டு போடுங்க" அப்படின்னு அபி கூப்பிடுறாங்க. பாட்டி போயிட்டு வளையல் போடுறாங்க. எல்லாருமே சேர்ந்து போடுறாங்க. "சுந்தரி நீயும் போடு" அப்படின்னு சொல்றாங்க. சுந்தரியும் போயிட்டு போடுறாங்க. அப்படியே பார்க்குறாங்க. பார்த்தோனே அனு சொல்றாங்க, "இல்ல இவரு சுயநினைவு இல்லன்னு சொல்றாங்க. அப்ப கூட அஞ்சலி அக்கா கூட சந்தோஷமா இருக்க மாட்டாரு போல இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு முரளிய பார்த்து அனு அப்படியே பேசுறாங்க. அபியும் சொல்றாங்க, "ஆமா, ஆமா" அப்படின்னு சொல்லிட்டு. "நீங்க ஏன் உட்காந்துட்டு இருக்கீங்க? நீங்களும் வந்துட்டு வளையல் போடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்றாங்க. முரளியும் அப்படி பார்க்குறாரு. "போட்டு தொலையறேன்" அப்படின்னு சொல்லிட்டு வளையல் வந்து அஞ்சலிக்கு போடுறாரு. எல்லாருமே சேர்ந்து போட்டுட்டே இருக்காங்க. அப்ப அபிய போட சொல்றாங்க பாட்டி. அபியும் போடுறாங்க. முரளி 2 பேருமே சேர்ந்து ஒரு ஒரு கையில போடுறாங்க. அத அப்படியே ராகவ் பார்க்குறாரு. வந்த உடனே அப்படியே கோவமா வருது. அபி கைய அப்படியே பிடிக்கிறாரு. புடிச்சு அப்படியே ரொம்ப பயங்கரமா அப்படியே கைய பிடிக்கிறாரு. அந்த வளையல் அப்படியே கீழ விழுது. விழுந்து ஃபுல்லா உடையுது. அப்படியே விழுந்து உடஞ்ச உடனே அபி அப்படியே கால்ல குத்திடுச்சு. கால்ல குத்திட்ட உடனே உட்கார்றாங்க. "ஏன் ராகவ்? எதுக்காக நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க? நீ பண்றதுலாம் உனக்கு கரெக்ட்டா இருக்கா?" அபி வந்து வளையல் வந்து ரொம்ப ஆசையா வாங்கிட்டு வந்து போட்டு விடுறா. குழந்தைக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு. எங்களையும் போட சொன்னா. நாங்களும் போட்டோம். அவ போட்டுட்டு இருக்கும்போது, "நீ எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க? நான் உன்கிட்ட எத்தன வாட்டி நான் சொல்றேன். நீ டென்ஷன் ஆகாத. நீ எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி பயங்கரமா ராகவ திட்டுறாங்க. அப்ப ராகவ சொல்றாரு, "இல்ல இந்த வளையல் போட்டு அஞ்சலி அக்கா கையில குத்திடுச்சுன்னா, அதனால தான் நான் தடுத்தேன்" அப்படின்னு சொல்றாரு. "நீ சொல்றதெல்லாம் நல்லாவே இல்ல. நீ சொல்ற காரணம்லாம் கரெக்டாவே இல்ல. நீ வேணும்னு தான் பண்ணிட்டு இருக்க. நீ இனிமே இந்த மாதிரிலாம் பண்ணாத சரியா? உன்கிட்ட நான் ஏற்கனவே சொன்னேன். அபி கிட்ட இந்த மாதிரிலாம் நடந்துக்காதன்னு சொல்லிட்டு" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி பயங்கரமா திட்டுறாங்க. அஞ்சலிக்கும் கோவம் வருது. "ஏன் ராகவ் இப்படி பண்ணிட்டு இருக்க நீ? எதுக்காக நீ இவ்ளோ டென்ஷன் ஆயிட்டு இருக்க? இங்க பாரு ராகவ், இனிமே நீ இந்த மாதிரிலாம் பண்ண, நீ என்கிட்ட பேசாத" அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்றாங்க. அதுக்குள்ள அனு போறாங்க. போயிட்டு அந்த பிளட் எல்லாம் துடைக்கிறதுக்காக அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ்லாம் கொண்டு வந்து அப்படியே க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. "குடுங்க நான் பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி அப்படியே ராகவ் அதெல்லாம் துடைக்கிறாரு. அப்படியே பார்க்குறாங்க அபி. "நீ நல்ல நடிகையா, சூப்பரா நடிக்கிற நீ" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. அதெல்லாம் தொடச்சி விடுறாரு. தொடச்சி விட்டோடனே, "இங்க பாரு, அபியால நடக்க முடியல புரியுதா? நீ தான் உள்ள தூக்கிட்டு போணும்" அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்றாங்க. அதே மாதிரி அபி அப்படியே தூக்கிட்டு போறாரு. அதை பார்த்தோன்னே முரளிக்கு அப்படியே கோவமா வருது. ஐயோ! எனக்கு வர கோவத்துக்கு என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல. என்னோட அபிய தூக்கிட்டு போறியா? இங்க பிரச்சனை வரும், கலவரம் வரும்னு பார்த்தா 2 பேரும் சேர்ந்து ரொமான்ஸா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அப்படியே கோவமா வருது. அப்படியே பார்க்குறாரு. ஐயோ! இதெல்லாம் பார்க்கணும்னு என் தலையில இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. அங்க அந்த ராகவ் அப்படியே உள்ள ரூம்லக்குள்ள தூக்கிட்டு போய் அப்படியே பெட்ல அப்படியே கீழ போடுறாரு. போட்டோனே அபி கத்துறாங்க. "ஐய்யய்யோ! இடுப்பு உடஞ்சிச்சே! ஏன்யா இப்படிலாம் பண்ற? அங்க வந்து தூக்கிட்டு வந்து இப்படி கீழ போடுற. ஏதோ தலகாணிய போடுறா மாதிரி. நானாயா உன்ன தூக்கிட்டு வர சொன்னேன்? எதுக்குய்யா இப்படி போடுற?" அப்படின்னு சொல்லிட்டு அபி எழுந்து நின்னு பயங்கரமா திட்டுறாங்க. "ஏன்யா இப்படி பண்ற? நீ சரியான ஜெயிலர் தான். எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க? நான் வளையல் எவ்வளோ ஆசையா போட்டேன். ஆனா நீ அத போடக்கூடாதுன்னு எதுக்கு இப்படிலாம் பண்ண?" அப்படின்னு சொல்லிட்டு அபி அப்படியே திட்டுறாங்க. "இங்க பாரு, நான் தான் உன்கிட்ட சொன்னேன்ல, எங்க அக்கா கிட்ட நீ போகக்கூடாது. நான் தான் பார்த்துப்பேன்னு. நீ எதுக்காக போன?" அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்றாரு. "ஏன்யா? ஏன் நான் அன்பு காட்டக்கூடாதா? நான் காட்டுவேன். நான் அஞ்சலி அக்காவுக்கு மாத்திரை குடுப்பேன், வளையல் போடுவேன், எல்லாமே பண்ணுவேன். உன்னால என்னய்யா பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டுறாங்க. "சரியான ஜெயிலர்யா நீ. உன்னை பார்த்தாலே எனக்கு அவ்ளோ கோவம் வருது. உன்கிட்ட நான் பஜ்ஜி சாப்பிடும்போதே சொன்னேன், இந்த மாதிரிலாம் நடந்துக்காதன்னு சொல்லிட்டு. அப்ப கூட நீ இப்படிதான் பண்ணிட்டு இருக்க. அன்னைக்கு ஈவென்ட்டுக்கு பாதியிலேயே என்னை விட்டுட்டு வந்த. அப்ப பாட்டி கூட சொன்னாங்க, இந்த மாதிரிலாம் நடந்துக்காதன்னு. அப்பயும் நீ இப்படிதான் பண்ணிட்டு இருக்க. ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க? ஒரு நேரம் நல்லவனா இருக்க, கொஞ்சம் நெஞ்சம் உனக்குள்ள மனுஷனா நீ இருப்பன்னு நான் நினைக்கிறேன். ஆனா மறுபடியும் நீ கெட்டவனா மாறிடுற. உன்னை பார்த்தாலே எனக்கு கோவமா வருது. இங்க பாரியா, இனிமே நான் இங்க இருக்க மாட்டேன். நான் போறேன். நீ பண்ற அநியாயத்துக்கு நான் இருக்க மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அபி சொல்றாங்க. அதை கேட்டோன்னே, "இங்க பாரு, கத்தாத வாயை மூடு" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வாயை பிடிக்கிறாரு. எதுக்கு கத்திட்டு இருக்க? பாட்டி இருக்காங்கல்ல, அவங்களுக்காக தானே. இது கொஞ்சம் பொறுமையா பேசு" அப்படின்னு ராகவ் சொல்றாரு. "நானும் அவங்களுக்காக மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கேன். ஆனா எனக்கு நான் இருக்க மாட்டேன்யா. உன்னால என்னய்யா பண்ண முடியும்?" அப்படின்னு சொல்லிட்டு அபி கேட்குறாங்க. இங்க பாரு" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டென்ஷன் ஆகுறாரு. அப்படியே தலையெல்லாம் ஒரு மாதிரி கை வைக்கிறாரு. "என்னாச்சு? உங்களுக்கு என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அபி பார்க்குறாங்க. உட்காருங்க" அப்படின்னு சொல்லிட்டு ராகவ கீழே அப்படியே பெட்ல உட்கார வைக்கிறாங்க. இருங்க வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த ட்ராலாம் தேடுறாங்கம்மா. டேப்லெட் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. "இந்தாங்க போட்டுக்கோங்கன்னு" சொல்லிட்டு தண்ணியும் கொடுக்குறாங்க. அவர் டேப்லெட் போட்டுக்கிறாரு. போட்டு அப்படியே பார்க்குறாரு.
சரி இப்போவாது சொல்லுங்க. எதுக்காக என்ன போட்டு இப்படி கொடுமைப்படுத்திட்டு இருக்கீங்க? ஆமா, என்ன என்ன கை கால்லாம் உடைச்சி அப்படியே 8 மாசத்துல பார்சல் அனுப்பலாம்னு நெனச்சிட்டீங்களா வீட்டுக்கு? அதனால தான் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு அபி கேட்குறாங்க. இங்க பாருங்க என்ன காரணம்னு எனக்கு உண்மை தெரிஞ்சு ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. நல்லா புரிஞ்சுக்கோ. எனக்கு இப்போ உடம்பு முடியல. நான் சொல்றத கேளு. என்னோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு அவங்க வந்துட்டு பார்ட்டிக்கு கூப்பிட்டாங்க. நீ கிளம்பி வா போகலாம் வா அப்படின்னு சொல்றாரு. சரி நான் வரேன். ஆனா நீ உண்மைய சொன்னா தான் நான் வருவேன் அப்படின்னு அபி சொல்றாங்க. நான் போயிட்டு வந்தோடனே உண்மையை சொல்கிறேன். உண்மையை சொல்வியாயா சத்தியம் பண்ணியா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி அவர் சொல்கிறார். அப்படி கண்டிப்பாக நான் சொல்கிறேன்னு சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு சரி நீங்கள் 1/2 மணி நேரம் படுத்துக்கோங்க, நான் போயிட்டு ரெடி ஆகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அபி போகிறாங்க. ஆகாஷ் வராரு. ஆகாஷ் அனு 2 பேருமே சேர்ந்து அப்படியே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அம்மா சுந்தரி பார்க்குறாங்க. ஆகாஷ் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. கிட்ட வந்து ஒரு ஃபைல் கொடுக்குறாங்க. என்ன என்ன பண்ணிட்டு இருக்க? இப்படி தான் அலங்கோலமாக ட்ரெஸ் போட்டுட்டு இருப்பியா? இந்த வீட்டு மருமக இப்படி தான் இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி கேட்குறாங்க. அதை கேட்டோன்னே ஆகாஷ்க்கு பயங்கரமாக கோவம் வருது. ஏமா இப்படி பேசிகிட்டு இருக்க? அவங்க ரூம்குள்ளே தானே இருந்தாங்க, வெளியே இருந்தாங்க, ஏன் பேசிகிட்டு இருக்க? அவங்க மாடர்ன் ட்ரெஸ் போடணும்னு சொன்னால் கூட நான் வாங்கி தருவேன், நீ தேவையில்லாமல் அவங்கள திட்டிகிட்டு இருக்காத புரியுதா? இங்கே பாரு ஆகாஷ், நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணுற சொல்லி என்னை தூக்கி எறிஞ்சு பேசிகிட்டு இருக்காத புரியுதா? இல்லை நான் புடவை வந்து எடுத்துகிட்டு போனேன், அது தண்ணியில் விழுந்துடுச்சு, அதனால தான் புடவை எடுக்க வெளியே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அனு சொல்கிறாங்க. இங்கே பாரு உன் காரணத்தெல்லாம் இங்கே சொல்லிட்டு இருக்காத புரியுதா? அப்படியே பார்க்குறாங்க சுற்றி. இங்கே தான் இருக்குது சாவி, என்ன ஏதாவது ஒரு காரணம் சொல்லிட்டு இருக்கேன் அந்த அப்படி சாவி அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி அப்படி தூக்கி போடுறாங்க. அப்படியே வராரு கிட்ட பேசுறதுக்கு. இங்கே பாருங்கள் அம்மா படத்தெலாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு ஆகாஷ் சொல்கிறாரு. இங்கே பாருங்கள் ஆகாஷ், தயவு செய்து இப்போதைக்கு நீங்கள் என்கிட்ட எதுவுமே பேசாதீங்க, நீங்கள் கொஞ்சம் வெளியே போங்க, நான் ட்ரெஸ் மாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க அனு. இல்லை நான் நீ பேசாதீங்க, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பயங்கரமாக கோவப்படுறாரு. அப்படியே ஆகாஷ் அங்கேருந்து போகிறாரு.